அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிது என்றதை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய அன்பு பெரிதான அன்பாய் இருக்கிறது என்பதை குறித்துதான் நாம் தொடர்ந்து கவனிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டி இருக்கிற இந்த அனுகிரகத்துக்காக நான் தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார். தேவனுடைய அன்பான நடத்துதலுக்காக நான் தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாவிய தேவன் தாமே தள்ளிவிடுகிறவர் அல்ல, பாவியை நேசிக்கிறவர். பாவத்தை நேசிக்கல, பாவியை நேசிக்கிறவர். தன் பாவத்துல தத்தளித்து தன் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சந்திக்க போகிற மனுஷனை கர்த்தர் நேசிக்கிறவராக இருக்கிறார் என்றது குறித்துதான் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார். ஒரு பக்கம் ஆதாமை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தார் என்ற ரகசியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஆதியாகம புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆதாமை தாம் உருவாக்கின அந்த மனுஷனை அவர் தாமே ஏதேன் தோட்டத்துல அழைத்துக் கொண்டு வந்தார். அவர் கூடவே வந்தார். ஆனா அவன் பாவம் செய்யப்படப்படும் போது, அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பப்படப்படும் போது அவர் கூட போகவே இல்லை. இப்ப ஏன் பாவிய நிறுத்திட்டாரா? அவன் பாவம் செய்ததனால, கர்த்தருடைய கட்டளை மீறினதுனால அவனை நிறுத்திட்டாரா? இல்ல. அவனை எப்படி நேசிக்கிறார் என்பதை காரியத்தை குறித்துதான் இந்த புதிய ஏற்பாட்டுல கர்த்தருடைய காரியங்களை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். ஒரு கானான் தேசம், அந்த கானான் தேசத்தில் உள்ள யாவரையும் எல்லாருமே சங்கரித்து அவர்களை உடைய தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்துக் கொண்டு வரும்போது, அங்க இருக்கிற ராகாப் என்கிற ஒரு வேசி மாத்திரம் தேவக்கிரனால கர்த்தரை பற்றி கொண்டு அவள் கொண்டு வர அழைக்கப்பட்டதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவள் அழைக்கப்பட்டு கொண்டு வந்து இஸ்ரவேல் நடுவே வாசம் செய்யப்பட்டாள் என்று யோசுவா 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாதாரண ஒரு ஸ்திரீயா இருந்தா கூட பரவாயில்ல. அந்த வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார். ஒரு வேசி இஸ்ரவேல் நடுவிலே, யோசுவா 6:25வது வசனத்துல ஒரு வேசியை இஸ்ரவேல் நடுவிலே வாசம் செய்யத்தக்கதாக இந்நாள் வரைக்கும் உட்கார வைத்தார் என்ற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கிறது. இவர் பாவத்தை கண்டால் பிடிக்காது, பாவத்தை வெறுக்கிறவர். வேதம் தெளிவா சொல்லப்பட்டது. பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன், பரிசுத்தமாய் இருக்கிற தேவன், தன்னை போலவே மற்றவர்கள் பரிசுத்தமாய் இருக்கணும் என்று அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்காக நம்ம அழைத்துக் கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறவர் இந்த வேசியை மாத்திரம் எப்படி கொண்டு வந்தார்? ஆரம்பத்திலேயே சொன்னேன், பாவத்தை தான் வெறுக்கிறவர், பாவியை வெறுக்கிறவர் அல்ல என்றது குறித்து நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி அவர் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறார், இஸ்ரவேல் நடுவில் ஒரு வேசியை எப்படி உட்கார வைத்தார் என்றதை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கேயே அவர் உட்கார வைத்து இருக்கப்படப்படும் போது, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வேசியான, ஒரு விபச்சாரம் செய்யப்பட்ட ஒரு ஸ்திரியை கண்டுபிடித்து அவரை கல்லெடுத்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கல்லை கொண்டு வரப்படப்படும் போது தேவக்கிரனால அவரை தப்புவித்தார். அவர்கள் எல்லாருடைய கைக்கு அவர் பேசின ஒரு வார்த்தை அவர்களை தப்புவித்தது. ஒரே ஒரு வார்த்தை. அவளை தப்புவித்தது நீ பாவத்தை செய், நீ தொடர்ந்து என்று சொல்வதற்காகவா? இல்ல, அவளையும் கர்த்தர் மாட்டினார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற ரகசியத்தை கொடுத்து நாம் கடந்த காரியத்தில் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. அந்த ஸ்திரீயை எப்படி அவர்கள் கையிலிருந்து தப்புவித்தார்? அதே சமயத்துல வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த ஸ்திரீ பாவத்தை எப்படி மன்னித்தார் என்ற ரகசியத்தை கொடுத்து நாம் கடந்த காரியத்துல பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை தேவன் தாமே திறந்து விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து தான் நம்ம பார்த்துக் கொண்டு வருகிறோம். வேதம் தெளிவா சொல்லி இருக்கிற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதின வார்த்தையை, அந்த நிருபத்தை எடுத்து நம்ம கவனித்தோம். அந்த நிருபத்தை நல்லா கவனித்து நம்ம பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
இப்படி உங்க உள்ளத்துல இருக்கிறது என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதனது தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இது உங்க உள்ளத்துல இருக்கிறது என்று நாங்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறோம் என்ற வார்த்தை குறித்து நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். தேவனுக்கே மகிமையாகட்டும், வேதம் தெளிவா சொல்லி இருக்கிற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து நம்ம பார்த்தோமானால் அது உண்மையிலே அது நமக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். 1வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற அந்த வார்த்தையை கவனித்து நம்ம பார்த்தோமானால் அந்த 1வது வசனத்துல வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். தேவனுக்கே மகிமையாகட்டும். அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு யாருக்குமே நான் உபச்சார நிருபத்தை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களும் எனக்கு உபச்சார நிருபத்தை ஆமென் உங்க கையிலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். அது என்னது உபச்சார நிருபம்? அது என்னது உபச்சாரம்? மற்றவனுக்கு உபச்சாரம் பண்ணலாம், உணவுல உபச்சாரம் பண்ணலாம், உடையில பொருட்கள்ல உபச்சாரம் பண்ணலாம். நிருபத்துல எப்படி உபச்சாரம் பண்ணுவது? அதுக்கு பேரு தான் ஆங்கிலத்தில் சொன்னா புரியும், ரெக்கமெண்டேஷன் லெட்டர். இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லப்படுகிற ரெக்கமெண்டேஷன். தமிழ்ல உபச்சாரம் என்று போட்டது, ஆங்கிலத்துல ரெக்கமெண்டேஷன். இவர் நல்லவர் சொல்றதுக்கு இன்னொருத்தர் வேணும். பவுல் சொல்றாரு, உங்களுக்கு கொரிந்திய சபையே, உங்களுக்கு நான் உபச்சார நிருபத்தை அனுப்ப மாட்டேன், எனக்கு நீங்களும் உபச்சார நிருபத்தை கொடுங்கள் என்று உங்க கையில நான் பெற்றுக்கொள்ளவும் மாட்டேன். இல்லையா? எப்படிங்க? உங்களுக்கு இன்னொருத்தர் தானே சொல்லணும். உங்களுக்கு இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ நல்லவன் என்று. உங்களுக்கு நீங்களே உங்க கிரியைகளே மற்றவங்களுக்கு நல்லவன் காட்டிடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்படி இதை காட்டுது? எப்படி இதை காட்ட முடியும்? உபச்சார நிருபத்தை நீங்க எனக்கு அனுப்பாதீங்க, நானும் உனக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். யாரும் இன்னொருத்தரும் உங்களுக்கு பற்றி ரெக்கமெண்டேஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இவர் நல்லவர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க நடக்கையே காண்பிக்கிறோம். காரணம் என்னன்னா, உங்க உள்ளத்துல இந்த தேவ வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேற யாரும் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்க நடக்கையே காண்பிக்கிறோம். உங்க நடக்கை காண்பிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க நடக்கை காண்பிக்கிறோம் என்றது, உங்க நடக்கை காண்பிக்கிறோம், உங்க பேச்சை காண்பிக்கிறோம், உங்க செயல் காண்பிக்கிறோம். உங்க செயல் எல்லாம் காண்பிக்கா, அந்த செயல் பார்த்தாலே மற்றவங்க சொல்லிடுவாங்க. இன்னொருத்தரையே உங்களுக்கு போய் ஆமென் நல்லவன் சொல்லணும். ஹல்லேலூயா. சரி, இந்த நல்ல நடக்கைகள் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, உங்கள் உள்ளத்துல இந்த தேவ வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த உள்ளத்தில் எழுதப்பட்ட தேவ வார்த்தை உங்களை இப்படியாக நடக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காரியங்களை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்திய சபையில 3ஆம் அதிகாரத்தில் எழுதி கொண்டு வருகிறார். தேவனுக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மகிமையாகட்டும். தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். மோசேயுடைய ஊழியம் அப்படி இருந்ததில்லை என்று அதே அதிகாரத்தில் எழுதுகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்படும் போது புருஷர்கள் மாத்திரம் சுமார் 6 லட்சம் பேர். 6 லட்சம் லேக்ஸ் புருஷர்கள் 6 லட்சம் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு திருமணமாகி அவருடைய மனைவிகள் 6 லட்சம் என்று சொன்னால் 12 லட்சம் பேர். பெரியவங்க மாத்திரம் 12 லட்சம் பேர். அதுல தேறினவர்கள் 2 பேர் மாத்திரம்தான், யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான். 2 எங்க இருக்கிறது? 6 லட்சம் எங்க இருக்கிறது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல ஆமென் அநேக பேர் நித்தியத்துக்கு போவதற்கு கர்த்தர் ஆயத்தத்தோடு வைத்திருக்கிறார். எத்தனை சாசிக்கிறோம்? எப்படி இது சாத்தியம்? மோசே அநேக பேர் அழைத்துக் கொண்டு வந்தான், ஆனால் அவர்கள் பாஸ் ஆனவங்க 2 பேர் மாத்திரம்தான். ஆனா இயேசுடைய நாட்களிலே இவர் செய்கிற இந்த ஊழியத்துல, இவர் நடத்துகிற இந்த நடத்துதல அநேக பேர் நித்தியத்துல கொண்டு போய் சேர்க்கப்பட போகிறார்கள். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, வேதத்துல சொல்லப்படுகிறது, அவன் கற்பனைகளிலே வேத வசனங்களை எழுதினான். அதுவும் கட்டளைகள், இது செய்தா தவறு, இது செய்தா தவறு, இது செய்தா தவறு என்றுதான் எழுதி காட்டினான். ஆனா இயேசு கிறிஸ்துவோ அவைகளை செய்வது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களால ஆமென் நிறுத்த முடியும் என்று சொன்னால் கடினமான காரியம்.
கடினமான காரியம் என்று சொல்லி இருக்கிறார். எப்படி நிறுத்த முடியும்? நிறுத்தவே முடியாது. அதுலயும் இன்னொரு கடினமான வார்த்தை இயேசு கூடுதலாக தந்தது போல இருக்கிறது. கவனிப்போம். இயேசு சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல 10 கட்டளைகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. யாத்ராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல மோசே மூலமாக 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு வார்த்தை 14வது வசனத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. செய்யாத, விபச்சாரம் செய்யாத என்ற வார்த்தை குறித்து யாத்ராகமம் 20:14வது வசனம், எக்ஸோடஸ் 20:14 சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இப்ப மோசே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரே, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று மோசே மூலமா ஒரு கட்டளை கொடுத்து இருந்தாரு. ஆமா, அந்த கட்டளைய இயேசு எப்படி மாற்றினார் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இயேசு மலை மேலே ஏறி சொன்ன மலை உபதேசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த உபதேசத்துல, மலை மேலே ஏறி சொன்ன அந்த உபதேசத்துல, அந்த 5ஆம் அதிகாரம் 27வது வசனம் என்ன சொன்னார் என்றதை குறித்து கவனித்து நம்ம பார்க்கலாம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று யாத்ராகமம் 20:14 கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்ப நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. 28வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்பா, மோசையே பரவாயில்லப்பா, இந்த இயேசு பயங்கரமானவரா இருக்கிறாரு. மோசேவாது செய்யக்கூடாதுதான் சொன்னாரு. ஆனா இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி மோசேவுடைய பிரமாணத்தை எப்படி சொல்றாருன்னா, ஒரு ஸ்திரீயை இருதயத்துல இச்சையோடு பார்த்தாலே அவரோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்ற வார்த்தை சொல்றார். இந்த வார்த்தையில எது கடினம் என்று நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. மோசையே பரவாயில்லப்பா, மோச செய்யக்கூடாது சொன்னார். ஆனா எங்கள் உள்ளத்துல எங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு ஸ்திரீயையோ ஒரு பொருட்களையோ இச்சையாம இருக்க முடியல. இருதயத்துல இச்சிக்கிறேன், அவன் உள்ளத்துல வச்சுட்டு இருக்கிறேன், ஆனா அதை செய்யறதில்லை. செய்தா எல்லாரும் முன்னாடி குற்றவாளி ஆகிடுமே, எல்லாரும் எங்க குற்றத்தை பார்த்துடுவாங்களே, கெட்டவங்க நினைப்பாங்களே, அப்படி என்றுதான் அடக்கி கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்துல எல்லாரும் செய்திருக்கிறார்கள். எல்லாருமே இப்படி பிறருடைய பொருட்களையாவது, பிறனுடைய யாதொன்றை ஒரு பொருட்களையாவது இச்சையோடு பார்த்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஆமே, அப்படி இருக்கப்படும் போது மோசே கட்டளையே பரவாயில்லையே. ஆமே, கட்டளை மோசமானதல்லவா இருக்கிறது. அப்பா, என் உள்ளத்துல நாங்கள் பாவம் செய்யாம ஒருத்தர் கூட இருக்க முடியாதுப்பா. எங்களுக்கு ஆசை இச்சை எல்லாம் எங்கள் உள்ளத்துல இருக்குதுப்பா. இது எப்படிப்பா சரி செய்ய முடியும்? வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, உங்க உள்ளத்துல இருந்துதான் வேதத்துல சொல்லப்பட்டது. மார்க் 7ஆம் அதிகாரம் 21 23வது வசனம் முடிய இயேசு சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒருவனுடைய இருதயத்தில இருந்து அல்லது உள்ளத்தில இருந்து விபச்சாரம் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது, கொலைபாதகங்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று இயேசு சொன்ன வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம். ஆமாங்க, கரெக்டுங்க. இப்ப சொன்னீங்களா, அது கரெக்ட். அது உள்ளத்திலிருந்து, எங்க உள்ளத்திலிருந்து தானா பிறக்குது. எங்க உள்ளம் கேடுபாடு உள்ளது. எங்க உள்ளத்திலிருந்து ஆசைகள் புறப்படுது, இச்சைகள் புறப்படுது. இவெல்லாம் எங்களுக்குள்ள புறப்பட்டுக் கொண்டு வருகிறது. அந்த பாவத்தை அடக்கிக் கொள்ளத்தக்கதாக நாங்கள் செயல்படாதபடிக்கு நிக்கிற நல்லவங்களா பேர் எடுத்திருக்கிறோமே தவிர, உள்ளத்துல எங்களுக்கு இல்லை என்ற வார்த்தை எங்களால் சொல்ல முடியாது. அப்படி என்ன எல்லாருமே குற்றவாளிகளா இருப்போமே. இப்ப என்ன செய்யறது? உள்ளத்துல எத்தனை பேருக்குள்ளாக ஆமாம் அந்த பாவம் இருக்கிறது. இப்ப என்ன செய்யறது? எல்லாருக்குள்ள அந்த இச்சை இருக்கிறது. இயேசு சொன்னாரு, உங்க உள்ளத்துல இருந்து புறப்படுகிற அந்த பாவம் தான் உங்களை பாவத்தை செய்ய வைக்கிறது. அந்த உள்ளத்தில் இருக்கிற பாவத்தையே நான் மாற்றி காட்டுகிறேன். அல்லேலூயா. அதனாலதான் உங்கள் உள்ளத்தை நான் தொடச்சுக்கிறேன். உங்க உள்ளத்துல என்னென்ன இருக்குதுன்னு யாருக்கும் சொல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியாம இல்லப்பா, எல்லாமே எனக்கு தெரியும். யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இயேசு சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். ஜான் 2:25. அங்க வேதத்துல சொல்லப்படுது,
மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறபடினால் ஒருவரும் அவருக்கு சொல்ல வேண்டியது இல்லை. எல்லாருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று அவர் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார். தேவனுக்கே மகிழ்ந்தாகட்டும். உள்ளத்துல பாவம் இருக்குது, உள்ளத்துல பாவம் இருக்கிறது, எனக்கு யாருக்குள்ள என்னென்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்ற வார்த்தை சொல்கிறார். ஆமா இயேசுவே, என் உள்ளத்துல பாவம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். நான் பாவத்தை வெளியில செய்யல, யார்கிட்ட நான் சிக்கப்படல, மாட்டிக்கொள்ளல, அவ்வளவுதான். ஆனா உள்ளத்துல பாவம் இருக்குதா? இருக்குது. இப்ப என்ன செய்ய போறீங்க என்று கேட்டா, அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த பாவத்தை நீக்கி நான் சுலபமாக சுத்தமாக்கிடுவேன், சுலபமாக மாட்டிடுவேன். அதுதான் நான் வந்திருக்கிறேன். உங்களால மாத்திரம் எப்படி செய்ய முடியும் இயேசுவே? இந்நாள் வரைக்கும் எத்தனோ விதமான பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து எழுதி இருக்கிறார்களே. மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, இவர்கள் எல்லாரும் எத்தனோ போதனைகளை கொடுத்தார்களே. அவர்களால செய்ய முடியாதது நீங்க எப்படி இயேசுவே செய்வீங்க? உங்களால எப்படி செய்ய முடியும்? உங்களால மாத்திரம் எப்படி செய்ய முடியும் என்று கேட்டா, அந்த மோசேயுடைய வசனத்தை நல்லா கவனிங்க. அதுல என்ன பற்றி என்ன எழுதி இருக்குது கொஞ்சம் கவனிங்க. மோசே எழுதினாரே, ஆபிரகாம் எழுதினாரே, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில சொன்னாரே, அந்த வார்த்தைகளும் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் அவங்க எல்லாம் பேசினாங்களே, பெரிய தீர்க்கதரிசிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களே, அவர்கள் எல்லாரும் என்னை பற்றி சொன்னார்கள், அதை நீங்க கவனிக்கவில்லை என்று இயேசு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்கிற ஒரு வசனத்தை கவனிப்போம். யாத்ராம புஸ்தகம் எல்லாரும் கையில வைத்துக் கொள்ளுங்க. வேதத்தோடு இருக்கிறீர்களா? மறுபடியும் சொல்ற, வேதத்தோடு இருங்க, வேதத்தோடு இருங்க. வேதம் இல்லைன்னா வாழ்க்கையில நலமா இருக்காது. வேதத்தோடு இருங்க, அதுதான் மிக மிக முக்கியமாக இருக்கும். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மோசே கிட்ட பேசிக்கொண்டு வருகிறார். 23ஆம் அதிகாரத்துல பேசிக்கொண்டு வரும்போது திடீரென்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து என்கிற ஒருத்தரை நான் அனுப்ப போறேன், அதை நீ தான் எழுதணும் அப்படின்னு அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். கவனிப்போம். அதுல ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். 21வது வசனம், எக்ஸோடஸ் 23:21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. Praise God. தேவன் சொல்கிறார், என் நாமம் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு பேரே தேவனுடைய உள்ளம். உள்ளத்தை சரி பண்ணுகிறவர், உள்ளத்தை சரி பண்ணுகிற அதிகாரம் தேவன் ஒருவருக்கு தான் உண்டு. அந்த நாமத்தை, தேவனுடைய நாமத்தை இயேசு கிறிஸ்துடைய உள்ளத்திலேயே இருக்கிறது. ஹல்லேலூயா. இவர் பேரு, இயேசு கிறிஸ்து பேரு உள்ளம். எப்பவுமே உள்ளத்தை பார்க்கிறவர், அந்தரங்கத்தை பார்க்கிறவர். அதெல்லாம் பார்த்து நீ கெட்டவன் என்று நாய்ந்து இருக்கிறதுக்கு வரல, அந்த உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை அழித்து போட, அவன் துடைத்து போட வந்திருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க பைபிளை கையில வச்சுக்கிட்டு இயேசுடைய வாழ்க்கைய அப்படியே படிச்சுட்டு போங்க. எந்த வசனத்தை எடுத்தாலும் உள்ளத்தை பத்தியே சொல்லி நிற்பார். கர்த்தர் நல்லவர். அந்த நலத்தை பத்தியே சொல்லி நிற்பார், இருதயத்தை பத்தியே சொல்லி நிற்பார். அவர் பேரே உள்ளம், அவர் பேரே இருதயம். இருதயத்துல இருக்கிறத அழிச்சிட்டா வெளியில ஒரு மனுஷன் செயல்பட மாட்டான் பாவத்தை. உள்ளத்துல ஒரு பாவம் இருக்கிறதுனாலதான் வெளியில அந்த பாவம் அவனை பாவத்தை செய்ய வைக்கிறது. ஆமென். பாவம் பாவத்தை செய்ய வைக்கிறது, அவனா பாவத்தை செய்வது இல்லை. உள்ளத்தில் இருக்கிற பாவம் பாவத்தை செய்ய வைக்கிறதுன்னு சொன்னா, அந்த உள்ளத்தில் இருக்கிற பாவத்தையே அழித்து போடுகிற தேவனுடைய நாமத்தை உள்ளத்தில் பெற்ற இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டார். அல்லேலூயா. தேவன் நல்லவரா? நமக்காக அனுப்பி இருக்கிறாரே, அருமையான இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இருக்கிறாரே. உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை எல்லாம் துளைத்து போட, மறைத்து போட. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிழ்ந்தாகட்டும். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன வாசிச்சோம்? பரிசேயர் ஒரு கூட்டம், நியாயப்பிரமாணத்தை பெற்ற கூட்டம், மோசேயுடைய பிரமாணத்தை பெற்ற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் நிற்கிறது. இன்னொரு பக்கம் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ. இந்த ரெண்டு பேர்ல யார் பக்கம் இயேசு பேசினார்? யார் பக்கத்துல இயேசு நின்று அவன் பலப்படுத்தினார் என்று கேட்டால், நியாயப்பிரமாணத்தை கையில் வைத்துக் கொண்டு குற்றம் சாட்டினவர்கள் பக்கமாக இயேசு சாயாமல் பாவியான ஸ்திரீயின் பக்கமாக நின்று பேசின வார்த்தைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா.
ஏனென்றால் நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்காக சொல்லல, பாவியை ரட்சிக்கிறதுக்காக வந்தேன். இந்த ஸ்திரியை கூட பாவத்தை உள்ளத்துல இருக்கிறத தொலைத்து இனிமேல் பாவமே செய்யாத ஸ்திரியாக நான் மாற்றி காட்டுகிறேன். அல்லேலூயா. அத்த நல்லவர். இந்த அதிகாரம் இயேசுக்கு மாத்திரம் உண்டு. இப்ப சொல்லுங்க, பவுல் சொன்னாரு, உங்களுக்கு யாருன்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கணுமா? ஏன் கொடுக்கணும்? ஏன் நீங்க நல்லவங்க நான் ஏன் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கணும்? அந்த உபச்சார நிருபத்தை உங்களுக்கே நான் கொடுக்கணும்? உங்க உள்ளத்தை தான் இயேசு கிறிஸ்து தொலைச்சிட்டாரு, அழுக்கெல்லாம் தொலைச்சு போட்டுட்டாரு. நீங்கள் இனி உள்ளத்துல பாவம் இல்லாதனால நீங்கள் பாவத்தையும் செய்ய மாட்டீர்கள். உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் நற்கிரிகளை செய்ய ஆரம்பிப்பீர்கள். அந்த கிரியைகளே உங்களுக்கு சாட்சியாகவே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான இயேசு கிறிஸ்து ஆதாமை ஏதேன் தோட்டத்தை விட்டு நீ பாவம் செய்த என்று அனுப்பவில்லை. நான் வருவேன், நீ ஒரு நாள் பாரு, உன்கிட்ட வந்து நான் எப்படி நடத்துவேன் உன்னை பாரு. வந்துட்டார் இயேசு கிறிஸ்து, பாவிகளுக்காக வந்துட்டார். அன்னைக்கு பாவத்தோடு இருக்கிற ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பாவியின் நடுவில் இன்னைக்கு கிறிஸ்து வந்து பாவத்தை தொலைத்து போட்டு என்ன செய்தாராம்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே வாசமாக இருக்கிறார். வாசமாக இருக்கிறார். எபேசியர் 3:17வது வசனம். எபேசியர் 3:17 எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார். இப்ப எந்த இருதயத்தில் இருந்து எந்த உள்ளத்திலிருந்து பாவம் புறப்படுதோ அதே உள்ளத்துல நான் வந்து வாசமா இருக்க போகிறேன். பரிசுத்தராகிய நான் வந்து வாசமா இருக்க போறேன். நான் வந்து உங்க உள்ளத்துல வாசமா இருப்பேன் என்று எபேசியர் 3:17வது வசனத்துல தெளிவா பேசியிருக்கிறாரு. எந்த உள்ளத்துலங்க சொல்லலாமா? ஒரு உதாரணம் சொல்லலாமா? எல்லாரும் போடுகிற கழிவு நீராகிய டிரைனேஜ் நம்மளுடைய இருதயம். அவ்வளவு மோசமானது. எல்லா விதமான கழிவு நீர்களை சேர்த்து வைக்கிற அந்த டிரைனேஜ இன்னைக்கு அந்த இருதயத்தை கிளீன் பண்ணி சுத்திகரித்தது பெரிய காரியம். சொன்னா அந்த டிரைனேஜுக்குள்ள இருக்கிற அந்த இருதயத்தை இன்னைக்கு சுத்தமாக்கப்பட்ட அந்த இடத்துல கிறிஸ்து வந்து வாசம் செய்வது என்ன பாக்கியம். நம்ம இனிமேல் இந்த இடத்துல இந்த டிரைனேஜ் ஸ்மெல் கூட இருக்காது, அந்த இருதயத்துல இருக்காது. நான் தான் வாசம் செய்ய போறேன். அதை நான் துடைத்து போட்டு கிளீன் பண்ணது மாத்திரமல்ல, நான் வந்து வாசம் செய்வேன். அல்லேலூயா. ஆமென். அவருடைய அன்பு எவ்வளவு தெரியுது. நான் இப்ப உள்ளத்துல இருக்கிறேன், அவனை நான் எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். அவர் நடத்துகிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம உள்ளத்துல பாவம் புறப்பட்டதே, பாவம் புறப்படுகிற இடமாகிய அதே இடத்துல அவர் வந்து வாசம் செய்கிறாரே, நீ நாம எப்படி பாவம் செய்ய முடியும்? பவுல் அதுதான் சொல்லுகிறார். சபையில அழைக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு யாரும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க தேவையில்லைங்க. இவன் நல்லவன் நான் வந்து மைக்க பிடிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வந்து எனக்காக மைக்க பிடிச்சு ஒரு லெட்டர் எழுதி நான் நல்லவன் நீங்க எனக்கு சொல்லாதீங்க என்றுதான் பவுல் சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்க நடக்கை, ஏனென்றால் உங்க உள்ளத்திலே கிறிஸ்து வந்து இருக்கிறார். ஆமென். உங்கள் உள்ளத்திலே கிறிஸ்து வந்தது நிமித்தமாக, அவர் உங்கள் பாவத்தை உள்ளத்தில் இருந்து தொலைத்து போட்டது நிமித்தமாக நீங்கள் எப்பொழுதும் சாட்சிகளாக தான் இருக்கிறீர்கள் என்றுதான் கிறிஸ்து சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். இதை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அங்க வார்த்தையை சொல்றாரு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல தேவக்கிரமனால 2வது வசனமும் 3வது வசனத்தை அடுத்த வசனத்தை தியானிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் 2வது வசனத்துல சொல்றாரு, எங்கள் ஊழியத்தினால் உண்டாகின எங்களுடைய நிருபம் நீங்கள் அப்படின்னு 2வது வசனத்துல சொல்றாரு. பவுல் சொல்றார், சபையை பார்த்து சொல்றார் எங்கள் நிருபம். 3வது வசனத்துல சொல்லப்படுது, நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள். என்னங்க, பவுலுடைய நிருபமா அல்லது கிறிஸ்துவின் நிருபமா? நிருபம் அப்படின்னு சொன்னா நீங்களே வாசிக்கப்படுகிற ஒரு லெட்டர், வாசிக்கப்படுகிற ஒரு புஸ்தகம். உங்க வாழ்க்கையை மற்றவங்க வாசிக்கணும். என் வாழ்க்கையை எல்லாரும் வாசித்தாங்க என்று பவுல் சொல்றார். 2வது வசனத்துல எல்லாரும் எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் நிருபமாகி இருக்கிறோம் என்பது மற்ற எல்லாரும் வாசித்தார்கள், உங்களை கூட வாசிப்பாங்க அப்படின்னு பவுல் சொல்கிறார். என்னங்க இது? நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமா, பவுலுடைய நிருபமா, ஒரு ஊழியக்காரனுடைய நிருபமா அல்லது கிறிஸ்துவின் நிருபமா? பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் நிருபம் தான் நீங்க.
ஆனா அதற்கு முன்னதாக நாங்க வந்து உங்களை சந்திச்சோமே, சந்திக்கப்படப்படும் போது எங்களை நீங்க வாசிச்சீங்க, மற்றவங்க வாசிச்சாங்க. இவர் எப்படி நடக்கிறாரு என்று எங்களை வாசிச்சீங்களே, இவர் எப்படி இவ்வளவு நல்லா அழகா பேசுறாரு, இவர் ஒழுங்கா நடக்கிறாரு, எப்படி நடக்கிறாரு, எப்படி என் தேவைக்குனால செயல்படுறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொண்டு ஆசைப்பட்டீங்களே. எங்களுக்குள்ளாக கிறிஸ்து வாசமா இருக்கிறத நீங்க பார்த்திருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு பவுல் எவ்வளவு தெளிவா சொல்றார். அப்படின்னு சொன்னா எங்களை நீங்க வாசிச்சீங்க, எங்களை நடத்துகிற கிறிஸ்து எங்கள் இருதயத்துல இருக்கிறதையும் வாசிச்சீங்க. அதனால அந்த கிறிஸ்து எனக்கும் வேணும்னு கேட்டீங்க. கொரிந்தியர் சபையே, கொரிந்தியர் ஊருக்கு வந்து உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி சொன்னது இல்ல, எங்களை காண்பித்தோம், எங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்று காண்பித்தோம். அதை பார்த்தீங்க, எங்களுக்கும் வேணும்னு கேட்டீங்க. இப்ப நீங்க கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், எவ்வளவு நல்ல தேவன். இதை விட என்ன சொல்றது? நம்ம உள்ளத்துல அவர் வாசமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மள வாசிக்கிற எல்லாருமே, நம்மள வாசிக்கிற, நம்மள பார்க்கிற இல்ல, நம்மள வாசிக்கிற. உங்களை பார்த்த உடனே வாசிக்கணும்னு தோணுது, உங்களை போல நாங்க செய்யணும்னு தோணுது. வசனத்தை வாசிக்கிறது இல்லைங்க, உங்க வாழ்க்கையை வாசிக்கிறாங்க. வாசிக்கிற அவர்களுக்குள்ளாக எங்களுக்கு கூட இந்த கிறிஸ்து வேணும், எங்களுக்கு கூட கிறிஸ்து வேணும் அப்படின்னு சொல்லத்தக்கதாக, மாறத்தக்கதாக உங்க வாழ்க்கையை மாற்றுகிறவர் இந்த கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய செய்திகளை கண்டிச்சு ஒரு மனுஷனையும் செய்தியை மாற்ற முடியாது. உள்ளத்துல இருக்கிற பாவத்தை எடுத்து போட்டு விட்டால் அவன் செய்தியெல்லாம் பாவத்தின் செய்கை நின்று போய்விடும். அல்லேலூயா. எங்க ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம் என்று போது சொல்லிக் கொண்டிருக்கிறார் கீழே வசனம். எங்கள் ஊழியம் மனுஷனுடைய பாவத்தை கண்டிக்கிறதுக்கு வரல, மனுஷன் பாவத்தை நிறுத்தி பிடிக்க அவர்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்கள் கண்டித்து பேசுறவர்கள் அல்ல, அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை எடுத்து போடுகிற கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற ஊழியம். அல்லேலூயா. ஆமென். அருமையான ஊழியத்தை எங்க கையில கொடுத்திருக்கிறார் என்று கீழே வசனத்தை சொல்லுகிறார். இந்த வார்த்தை நீங்கள் எங்கள் நிருபமாய் இருக்கிறீர்கள் சொன்னா நாங்கள் அவங்கள மாற்றினோம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. 5வது வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல எங்களால் ஏதாவது ஒன்றும் செய்வது போல யோசிப்பதற்கூட எங்களுக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா. எங்களுக்கு எதுவுமே இல்லை. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் ஊழியக்காரனை பிடிச்சு கொண்டு இருக்கீங்க? ஊழியக்காரன் உள்ளத்துல இருக்கிற கிறிஸ்துவை பாருங்க. ஒருத்தர் உங்களுக்கு சொல்லுகிறாருன்னு சொன்னா அவர் உள்ளத்துல கிறிஸ்து இருக்கிறாரா பாருங்க. பவுல் சொன்னார், எங்க உள்ளத்துல இருக்கிற கிறிஸ்துவை நான் உங்களுக்கு காண்பிக்க, பைபிளில் இருக்கிற கிறிஸ்துவை அல்ல. ஆமென். பாருங்க, யோசித்து பாருங்க. எங்க உள்ளத்துல இருக்கிற கிறிஸ்துவை காட்டணுமா, பைபிளில் இருக்கிற கிறிஸ்துவை காட்டணுமா? எங்க இருதயத்தில் முதல் இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் வாசித்தீர்கள் என்று 2வது வசனத்துல சொல்லிட்டு இப்ப சொல்ற அவன் இது எங்களால உங்களை மாத்த முடியாது, அந்த கிறிஸ்து வந்து உங்களை மாத்தினால் ஒழிய அவர் வந்து உங்களை மாட்டுவார், அவர் வந்து உங்கள் பாவத்தை, அவன் எங்களை மாற்றின அதே கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தின் பாவத்தை துடைத்து போட்டு அழுக்கை எடுத்து போட்டு உங்களையும் பரிசுத்தவான்களாக நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான ஊழியத்தை கர்த்தர் எங்க கையில கொடுத்திருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்து பவுல் சொல்கிற இந்த விதத்தை கவனித்து பாருங்க. நீங்க எத்தனை பேர் கிறிஸ்து பத்தி சொல்றோம், பைபிள்ல இருக்கிற இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. உங்க உள்ளத்துல வந்தாருன்னா அவரை காட்டுங்க, அவரை காட்டுங்க. நான் இப்படிப்பட்டவனா இருந்தேன், எனக்கு பாவத்தை திரும்ப திரும்ப செய்யணும், இந்த மாதிரி பாவத்தெல்லாம் செய்யணும் ஆசையா இருந்து செய்தேன். இன்னைக்கு எப்படி அந்த பாவத்தை விற்க என்ன கண்ட்ரோல் பண்ணி பாவத்தை விடுறேன், என் மாம்சத்துல கண்ட்ரோல் படுத்தி என்னை கண்டித்து நான் அந்த பாவத்தை விடுறேன். என் உள்ளத்துல இருக்கிற பாவத்தை நீக்கி விட்டார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார் ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 28, 29 2 வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம், ரோமன் 2 verses 28 and 29 அங்க சொல்றாரு, புறம்பானவன் யூதன் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அல்லேலூயா. உள்ளத்தை கொஞ்சம் கவனிங்க. உள்ளத்தை மாட்டுகிறவர் இந்த இயேசு கிறிஸ்து, இருதயத்தை மாட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து, இருதயத்தில் இருக்கிற அழுக்கை நீக்கி போடுகிறவர் இயேசு கிறிஸ்து, இருதயத்திலே வந்து வாசம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு கூடவே ஆதாமை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தவர் இன்னைக்கு ஆதாம் ஏவாளை மாத்திரம்
தனியா அனுப்பிவிட்டார். போங்கட்டு அனுப்பிவிட்டார். நான் கூடவே வருவேன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து நம் உள்ளத்துல வந்து வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் நடத்தி கொண்டு போயிடுவார். மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்கு இல்ல, அங்க அழைத்து கொண்டு வந்தாருன்னா ஆதாமுக்கு வெளியில கரம் பிடித்து ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு போய் இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நம் உள்ளத்துல வாசம் செய்து நித்தியத்துக்கு கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. நம் உள்ளத்திலே வாசம் செய்கிற கிறிஸ்து, உள்ளத்திலே வாசம் செய்கிற கிறிஸ்துவை குறித்து கவனித்து பாருங்க. அவர் என்ன சொன்னார், என்ன சொல்லுகிறார் என்றதை குறித்து கவனிங்க. உள்ளத்தில் யூதனானே யூதன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப பவுல் சொல்றாரே இந்த ரோமர்ல 2:29 சொல்றாருன்னா பவுல் உள்ளத்துல மாறப்பட்டவர். உள்ளத்துல பாவத்தை எடுத்து போட்டுட்டா நான் பாவம் செய்யறதில்லை. பவுல் சொல்றார் உள்ளத்துல கிறிஸ்து வந்துட்டாருன்னா, உள்ளத்தை பார்க்கிறவர் உள்ளத்தின் பாவத்தை நீக்கி உள்ளத்திலே வந்து வாசம் செய்கிறார் என்றால் அவன் கிறிஸ்தவன். அவன் கிறிஸ்தவனாய் இருப்பான். அவன் பாவம் செய்ய மாட்டான் என்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கே மகிழாகட்டும். தான் மாறப்பட்டது மாத்திரம் இல்லாமல் பவுல் இந்த ரோமர் 2:29 தான் மாறப்பட்டது, மற்றவர்கள் உள்ளத்தில் யூதனை யூதன் சொல்லப்பட்டார் சொன்னா அவரும் மாறப்பட்டவராக இருக்கிறார் என்றதை நாம் அறிந்து கொள்ளலாமே. அப்படி இருக்கிற பவுல் சொல்றாரு, பிலமோன் 12வது வசனத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறத, கொஞ்சம் வேதத்தை எடுத்துக்கொண்டு அதை கவனித்து பாருங்க. பிலமோன் 12வது வசனம். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. என் உள்ளம் போல இருக்கிற ஒனேசிமுவை பிலமோனே நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவருடைய உள்ளம் போல ஒரு பாவியை மாற்ற முடியும் என்று சொன்னான். ஒரு பாவியா இருந்தவன், தவறு செய்தவனை பவுல் சொல்றார் ஏன் உள்ளம் போல அவன் மாறிவிட்டான். வேதம் தெளிவா சொல்லியிருக்கிறார். பிதாவின் நாமம் இயேசுவின் உள்ளத்திலே இருந்தது. இயேசு கிறிஸ்துவ உள்ளம், இயேசு கிறிஸ்து அவன் பவுலுடைய உள்ளத்திலே இருந்தார். இன்னைக்கு பவுலுடைய உள்ளத்துல பவுலை போல உள்ளம் போல் மாறத்தக்கதாக பிறர ஒனேசிமு போல அநேக பேரை உள்ளம் போல் மாட்டி இருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்கிற ஊழியம் என்ன ஊழியம்? நீங்களும் நானும் உள்ளத்துல மாறப்பட்ட கிறிஸ்துவை கவனித்துக் கொண்டிருக்கிறோமா? அவரை பற்றி கொண்டிருக்கிறோமா? ஆமென். கவனித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். நம் உள்ளத்துல வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். நாம் உள்ளத்துல வந்தா அடுத்த நபரையும் நம்ம உள்ளம் போல மாத்தலாம். நம்ம உள்ளத்துல இருக்கிற கிறிஸ்துவை போல மாத்தலாம். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிழாகட்டும். இவ்வளவு அருமையான காரியத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கப்படும் போது இப்ப சொல்றாரு, என்னப்பா சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த அருமையான ஊழியத்துக்கு தான் நான் பிணையாளியானேன் என்று கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். எபிரியர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஈப்ரூஸ் 7:22. அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார். இது சாதாரண உடன்படிக்கை கிடையாது. புதிய ஏற்பாடு உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு உடன்படிக்கை கையினால பிடிக்கப்பட்ட ஊழியம், கரம் பிடித்து நடத்துகிற ஊழியம். ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஊழியம் தேவனுக்குனால புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை இருதயத்தில் செய்கிற உடன்படிக்கை. அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துகிற ஊழியம் கிடையாது. தேவனுக்குனால உள்ளத்தில் இருந்து நடத்துகிற ஊழியம். ஆமென். அநேக பேர் அறியாம சொல்லுவாங்க, என்ன கரம் பிடித்து நடத்தும் ஐயா, என்ன கரம் பிடித்து நடத்தும் ஐயா. ஏதேன் தோட்டத்துக்கு நான் கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நித்தியத்திற்கு அவர் நம்ம உள்ளத்தில் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான ஊழியத்திற்கு பிணையாளியானார். ஷூரிட்டி. இவனுக்கு நான் ஷூரிட்டி போடுறேன். நீங்களால ஷூரிட்டி போட முடியுமா மற்றவர்களுக்காக? உனக்கு நீயே ஷூரிட்டி போட முடியாது. நீ மற்றவர்களுக்கு எப்படி ஷூரிட்டி போட முடியும்? யோபு 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் கண்ணை திறந்து யோபு என்ன சொல்றார் கொஞ்சம் பாருங்க. என்ன சொல்றார் கொஞ்சம் கவனிங்க. ஜோப் ஆமென் 17:3. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? வேற யாருமே எனக்கு இல்லையா. யாருமே எனக்கு கை கொடுக்க மாட்டாங்க. என் மனைவியோ என்னுடைய
கூட என்னுடைய சொந்தக்காரோ என் நண்பர்களோ யாருமே இவர் நல்லவர் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனக்காக நீ பிணையப்படும், நீரே எனக்கு பிணையப்படும். ஏனென்றால் எனக்கு ஷூரிட்டி தாங்க, நீர் நல்லவர் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யோபு அங்க அங்கலாய்த்து சொல்கிற வார்த்தைகளை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். யார் பிணையப்படுவா? உங்களுக்காக யார் பிணையப்படுவா? பிணையப்படுவதான ஷூரிட்டி போடுறது. யாரும் உங்களுக்காக ஷூரிட்டி போடுவா? நல்லவங்களுக்கு யாரும் ஷூரிட்டி போடுவான்? இயேசு சொல்றார், இந்த உடன்படிக்கை செய்து கொண்டவர்களுக்கு நான் பிணையாளியா இருப்பேன், நான் ஷூரிட்டியா இருப்பேன், நான் ஷூரிட்டி போறேன், இவன் நல்லவனா மாறிடுவான்ட்டு. நல்லவன். அல்லேலூயா. அனனியா என்கிற ஒரு மனுஷனை இயேசு போய் சந்திக்கிறார். அந்த அனனியா என்கிற கூப்பிட்டு, அனனியாவே நீ நேரு என்கிற தெருவுக்கு நீ போ, அங்க ஒரு மனுஷன் இருப்பான், அவன் பேர் சவுல், அவனை பார்த்து அவனுக்கு ஞானஸ்தானத்தை நீ கொடுக்கணும், கர்த்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றதை கொடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலர் காரியங்கள் 9ஆம் அதிகாரத்துல. என்னது யார சொல்றீங்க இயேசுவே? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இயேசுக்கே அனனியா சொல்றாரு, அவன் மோசமானவன், எல்லாரையும் அடிக்கிறவன், சபையை துன்புறுத்துறவன் அப்படின்னு இயேசுவிடத்திலேயே சவுலை பற்றி சொல்ற வார்த்தைகளை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். அதற்கு இயேசு சொல்றாரு, நீ சொன்ன அத்தனை காரியம் நீ கேள்விப்பட்டு இருக்கிறது, பார்த்திருக்கிறது சொல்ற, அதை விட அதிகமா நான் பார்த்தால் இல்லையா, அந்த சவுல நான் என்னவா மாத்த போறேன் பாரு. இந்த புதிய பாட்டின் அப்போஸ்தலர் காரியங்கள் ஆக்ட் 9th சாப்டர் 15 verses 15வது வசனத்துல அந்த சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். அவனை நான் என்னவா மாத்த போறேன், அவன் யாருக்கும் முன்பாக நிக்க போறான், புரஜாதிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் ராஜாக்களுக்கும் முன்பாக, ராயனுக்கு முன்பாக நிக்க போகிற ஒரு சாட்சியாக வைக்க போகிறேன். அல்லேலூயா. ஒரு பாவிக்கு இயேசு கிறிஸ்து ஷூரிட்டி கொடுக்கறத கொடுத்து நம்ம பார்க்கிறோம். பிணையப்படுவதுன்னா ஷூரிட்டி. இயேசு இவனை வச்சு நீங்க எப்படி ஷூரிட்டி கொடுக்கிறீங்க? இவன் அடிக்கிறவனாச்சே, நான் ஷூரிட்டி கொடுக்கிறேன்னா கரெக்டா இருக்குமா இல்லப்பா? எப்படி அவனுக்கு ஷூரிட்டி கொடுக்கிறீங்க? இனிமேல் பாரு நான் எப்படி நடத்துறேன். நான் ஒருத்தருடைய உள்ளத்திலே வாசம் செய்ய போகிறேன். நல்லவன். அல்லேலூயா. பவுல் அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்களை தரித்துக் கொண்டேன்னு சொன்னவன், அப்படியே கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலிக்கத்தக்கதாக கிரிகளை காண்பித்தவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்னைக்கு அவர் ஷூரிட்டி போட்டாரே, அந்த ஷூரிட்டி இன்னைக்கு ஜெயிச்சிச்சு. உனக்கு எனக்கு ஷூரிட்டி போடுகிறவர் அவர் தான். யோபு கேட்டா, எனக்கு ஷூரிட்டி போடுறது நீரா இருந்தா நலமா இருக்கும். இந்த பூமியில யாருமே எனக்கு ஷூரிட்டி போட மாட்டாங்க, அவன் என்னவோ எனக்கு பிணையப்பட மாட்டேங்கிறார்கள் என்று சொன்னான். ஆனா இன்னைக்கு புதிய பாட்டுல ஒரு பாவிக்கு ஷூரிட்டி போடுகிறவர் கர்த்தர். ஏனென்றால் அந்த அவன் உள்ளத்துல இனிமேல் பாவத்தை செய்யாதபடிக்கு அவன் உள்ளத்துல நான் வாசம் செய்ய போறேன், நான் அவன் உள்ளத்துல தங்கி இருக்க போறேன், வாசம் செய்ய போறேன், அவன் உள்ளத்திலிருந்து நான் நடத்த போறேன். அவன் எப்படி பாவம் செய்வான் பாக்குறேன் நான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாவத்தை பார்த்தாலே சே அது எந்த செய்யணும்னு தோணல, அதை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்குது. அந்த மாதிரி கெட்ட வார்த்தை ஐயோ சொல்லாதீங்க, அது கேட்டாலே எங்க காதுல வலிக்குது. ஆமா இப்ப வலிக்குதான். முன்னாடி நீ எவ்வளவு பேசுன, இப்ப பேச பிடிக்கல. கேட்ட இப்ப கேட்க பிடிக்கல. செய்த இப்ப செய்ய பிடிக்கல. நடந்த இப்ப நடக்க முடியல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது காரணம் என்ன? கர்த்தர் உனக்கு ஏன் ஷூரிட்டி போட்டார்? அவர் உன் உள்ளத்திலே வந்து உட்கார்வதற்காக, வாசம் செய்வதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து நம் உள்ளத்திலே வந்திருக்கிறார் என்று. உள்ளத்துல வருகிற ஊழியத்தை செய்யுங்க. வசனத்தை காண்பித்து அறிவு பெருத்தத்தக்கதாக ஊழிய வேண்டாம். அறிவு காட்டாதீங்க. இந்த அறிவு இப்படி இருக்குது இல்ல, இது ஒரு கணக்கு புத்தகம் அல்ல, இது ஒரு சரித்திர புஸ்தகம் அல்ல. இந்த வேத வசனம் ஒரு சரித்திர புஸ்தகமோ ஒரு கணக்கு புத்தகமோ, இது ஒரு புவியியல் அறிவியல் சொல்லப்படுகிற புத்தகம் அல்ல. இது அதிலும் மேலானது. வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவனுடைய குமாரனே நம்ம உள்ளத்துல வந்து வாசமாகி இருக்கிற ஊழியம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை. அவர் நம் உள்ளத்திலே வந்து நமக்கு பிணையப்பட்டு அவர் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். யாருக்கோ பிணையப்படுறியே,
உனக்காக ஒருத்தர் பிணையப்பட முடியுமா? கிறிஸ்து சொல்றார், என்னோடு உடன்படிக்கை செய்தவர்கள் நான் பிணையப்பட்டு காட்டுறேன், நான் பிணையப்பட்டு காட்டுறேன், நான் பிணையாளியாக இருக்கிறேன், அவனோடு நான் வாசமாய் இருக்க போகிறேன், நான் பிணையாளியாக நான் இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு தான் ஷூரிட்டி போடுகிறார். பாருங்க, எவ்வளவு அருமையான கர்த்தர், எவ்வளவு அருமையாக பேசினதுக்காக நான் தேவனுக்கு அதிகமா நான் தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏன் வந்ததாகட்டும். இன்னைக்கு உனக்கு எனக்கும் பாவம் செய்யாதபடிக்கு, பாவத்தை செய்ய விடாதபடிக்கு நம் உள்ளத்திலே வாசம் செய்கிற அந்த கிறிஸ்து நமக்காக ஷூரிட்டி போட்டுக்கொண்டு நம்மை நடத்தி கொண்டு நித்தியத்துல கொண்டு போய் சேர்க்க போகிறார். அந்த அன்பை உணருங்க, அந்த அன்பை புரிந்து கொள்ளுங்க, அந்த அன்பை புரிந்து கொண்டு நடத்தப்படுங்க. கிறிஸ்துவே எனக்கு போய் ஷூரிட்டி போட்டீங்களா? எஸ். அவன் நானா மாறுவேன்ட்டு நீங்க சொன்னீங்க. நீ மாற மாட்ட, நான் உன்னை மாத்துகிறவர், நான் உள்ளத்திலே வாசம் செய்து உன்னை நடத்துகிறவர். அதனால் உன்னால் பாவக்கிரிகளை உன்னால செய்ய முடியாது. என்றைக்கு பாவத்தை பார்த்த உடனே உனக்குள்ளாக ஒரு வெறுப்பு வருதோ, உன் உள்ளத்துல ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்குது. கிறிஸ்து உனக்குள்ளாக வந்திருக்கிறார். பாவத்தை பார்த்த உடனே எனக்கு செய்யுந்தா எல்லாரும் பார்த்துடுவாங்க, அது பதில் மனசுலயே செய்யறேன் அப்படின்னு சொல்லுகிறவன் கூட கிறிஸ்தவன் அல்ல. உள்ளத்துல கிறிஸ்து வந்துட்டாருன்னா பாவத்தை பார்த்தாலும் அது வெறுக்கணும் தோணும், பாவத்தை பார்த்தாலும் அது விலகணும் தோணும். உள்ளத்துல கூட பாவத்தை செய்ய மாட்டான். ஏனென்றால் அவன் உள்ளத்திலே கிறிஸ்து வாசமாய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லிட்டீங்க? ஹல்லேலூயா. நம் உள்ளத்திலே கிறிஸ்து வாசம் செய்கிறார். அந்த உள்ளத்திலிருந்து அவர் நடத்துகிறார். யாரையும் அற்பமா எண்ணிடாங்க. அவர் இயேசு சொன்ன வார்த்தை எல்லாம் உள்ளத்தின் காரியம். உள்ளத்திலே வாசம் செய்கிறதுனாலதான், வாசம் செய்ய போறதுக்கு முன்னதாகவே அவர் சொன்ன வார்த்தை உள்ளத்தை பற்றி சொல்லி இருக்கிறாரே. நீ உள்ளத்துல கிறிஸ்து வாசம் செய்கிற இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ளாக இருந்துச்சுன்னு சொன்னா, எந்த இடத்துல நீ தனிமையா இருந்தா கூட பாவம் செய்ய மாட்டேன். எல்லாரும் கண்கள் மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, எங்க உள்ளத்துல நீர் வேணும். ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் நீர் வாசமாய் இருக்கிறேன். என் உள்ளத்தில் நீர் வாசமாய் இருக்கிறேன். என் உள்ளத்தில் வர வேண்டும். என் உள்ளத்தை மாற்ற வேண்டும். என் உள்ளத்தில் நீர் வாசம் செய்ய வேண்டும். என் உள்ளத்தில் இருந்து நீங்க என்ன, நீங்க இருக்கிற இடத்துக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணும். ஏதன் தோட்டம் அல்ல, அதிலும் மேலான உம்முடைய சிங்காசனம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய தேசம், உம்முடைய உலகம், அந்த பரலோகத்துக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாக உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? தேவ கிருபையால எடுத்துக் கொள்ளும் மோசேயுடைய ஊழியம் கிடையாது. இது கிறிஸ்து இருதயத்திலே வந்து வாசம் செய்வது. இதுக்கு நீயும் நானும் தவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் நானும் பட்டினி போட்டு கர்த்தர் பாதத்துல உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஒரே ஒரு காரியம், என்கிட்ட பாவம் இருக்கிறது, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், என் உள்ளத்தை மாட்டுகிறவன் என்று நீ விசுவாசிக்கிறேன், என் உள்ளத்துல வாசம் செய்கிறவன் என்று விசுவாசிக்கிறேன், என் உள்ளத்துல இருந்து நீ நடத்துகிறவன் என்று விசுவாசிக்கிறேன், என் உள்ளத்துல இருந்து உங்களுடைய ராஜ்யத்துல சேர்ப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இவ்வளவுதான், வேற எதையும் கேட்கிறேன். அந்த கர்த்தரை ஒப்பு கொடுக்கலாம். ஒப்பு கொடுத்து நம்ம யாரும் ஜெபிக்கலாம்.